अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्ककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्य सुताय गुणशालिने रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். நமக்கெல்லாம், அதாவது சிஷ்யர்களுக்கெல்லாம் வேதாந்தார்த்த பிரதாவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இந்த சரீரம் வைஷ்ணவ சம்பந்தியாகி விஷ்ணு சம்பந்தியான வைஷ்ணவத்துவம் பெற்று அவனுடைய கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான பஞ்சசம்ஸ்காரங்களையும் ஆத்மோஜ்ஜயனமான பரசமர்ப்பணத்தையும் அனுகிரகம் பண்ணுறா. இந்த கைங்கரிய சம்பந்தியான பஞ்சசம்ஸ்காரத்து ஆனாவிட்டு அந்த ஆத்மோஜீவனமான பரசமர்ப்பணத்தை பற்றி கொஞ்சம் அவள் என்ன, ஏன் பரசமர்ப்பணம்னா என்ன, அது என்ன அப்படின்ட்டு அவள் உபதேசம் பண்ணுறதுல ஏகதேசம் அதை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இந்த சரணாகதி பரநியாசம், அதாவது வியக்தியா சரணாகதி பிரபதன தியாகாத்ம நிக்ஷேபண ஞாசாத்யேவ ததைவ தந்திர நிபுணைஹி பர்யாயதா ஸ்மரியதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்படிப்பட்டதானே அந்த சரணாகதி, பிரபதனம், தியாகம், ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னு சொல்கிற இந்த சரணாகதியுடைய லக்ஷண வாக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அனன்யசாத்யே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததேக உபாயதாயாச்னா பிரபத்தி சரணாகதி. அனன்யசாத்யே ஸ்வாபீஷ்டே, ஸ்வ அபீஷ்டம், நமக்கு அபீஷ்டமாக இஷ்டமாக இருக்கணும். அப்படி இஷ்டமாக இருக்குதுன்னா அப்படிப்பட்ட ஒரு புருஷார்த்தம் பலனில் அனன்யசாத்யே, அந்த பலனை வேற ஒன்றுத்தினாலும் அந்நிய சாத்தியம் இல்லாத வேற ஒரு உபாயத்தினால நாம் அதை பெற முடியாத இருக்கும் பட்சத்திலே அனன்யசாத்யே, வேற ஒன்றுத்தினாலும் சாதிக்க முடியாததாக இருக்கணும். வேற ஒன்றுத்தினால சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த வழியில் தான் நாம் அதை சாதிக்கணுமே தவிர பிரபத்தி பண்ணக்கூடாது. ஆனால் அதே மாதிரி நமக்கு எது விருப்பமோ அதுக்கு தான் நாம் பிரார்த்திக்கணுமே தவிர பிரபத்தி பண்ணணுமே தவிர விருப்பம் இல்லாததுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு வெறுமை இருக்கிறதுக்கெல்லாம் பிரபத்தி பண்ணக்கூடாது. அனன்யசாத்யே ஸ்வாபீஷ்டே, அப்போ என்ன பண்ணணும்? மகாவிஸ்வாசபூர்வகம், விஸ்வாசம், நம்பிக்கை, நம்பிக்கை மாத்திரம் இல்லை, பெரும் நம்பிக்கை. அந்த பெரும் நம்பிக்கையை முன் வைக்கணும். நீ தாண்டாப்பா எனக்கு இதை பண்ணி தரணும், இது எனக்கு ரொம்ப முக்கியமான பலன் வேணும், எனக்கு இதில் இந்த பலனை நான் விரும்புகிறேன், இந்த பலன் வேறு ஒன்றுத்தினாலையும் என்னால் பண்ண முடியாது, என்னாலையும் இந்த பலனை பெறறதுக்கு உபாயம் பண்ண முடியாது, மற்றவர்களாலையும் இந்த பலனை பெற்று எனக்கு தர முடியாது. அதான் அது அப்படின்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு அகிஞ்சனம், நான் அகிஞ்சனாக இருக்கிறதுனால ஆக்கிஞ்சின்யம், கைமுதலற்ற தன்மை, என்னால் கொஞ்சம் கூட இதுக்காக ஒரு உபாயம் பண்ண முடியாது. அதே மாதிரி அனன்ய கதித்துவம், வேறு யாரும் எனக்கு இது பெற்றுத்தரத்துக்கு கதி கிடையாது, எனக்கு வேறு யாரையும் நான் எனக்கு உதவுவார் இல்லை அப்படின்னு. அதுதான் ஆக்கிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம், ரெண்டுத்தையும் உடையவனாக கொண்டு மகாவிஸ்வாசபூர்வகம், நீயே தான் இதை பெற்றுத்தர வேணும் அப்படின்ற பெற்றுத்தருவாயின்ற நம்பிக்கை, பெற்றுத்தர வேணுன்ற பிரார்த்தனை வேற, பெற்றுத்தரணுன்ற நம்பிக்கை, நீ தான் பெற்றுத்தருவாய் அப்படின்ற
நம்பிக்கையோட கூட ததேக உபாயதாயாச்சா, நீரே உபாயமாகணும். அந்த உபாயம் என்னால் பண்ண முடியாது, அதை நீயே தான் உபாயமாக இருந்து பண்ணி தரணும் அப்படின்னு யாச்சிக்கிற தன்மை இருக்குதே, அதுதான் பிரபத்தி சரணாகதி அப்படின்னு பிரபத்தி லக்ஷண வாக்கியம் சொல்கிறது. அதை தான் அப்படி இந்த மாதிரி மகா விஸ்வாசத்தோடு கூட நாம் பிரபத்தி பண்ணுறோன்னா அனன்ய சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி தன்மையில் அதுதான் அந்த பிரபத்தியினுடைய அங்கங்களோட கூடின பிரபத்தி. அதை இதான் இந்த மாதிரியான பிரபத்தியை அங்கங்களோட கூடி பண்ணுறது தான் காண்பிக்கிறது. அதான் ஷடங்க யோகம்னு பேர் பிரபத்திக்கு. ஆணுக்கு அதான் இந்த மாதிரி வேறு ஒன்றுத்தினாலும் சாதிக்க முடியாது, நீ தான் அதை சாதித்து தருவாயின்னு நம்பிக்கிறேன் அப்படின்னு நீயே அதுக்கு உபாய ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்னு யாச்சிக்கிறது தான் சரணாகதின்னு சொல்லித்தே. அந்த சரணாகதியை எப்படி பண்ணணும் அப்படின்றத ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः கோப்த்ருத்வவரணம் ததா ஆத்மநிக்ஷேபகார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, இப்படி மகா விஸ்வாசம் நாம் கொள்கிறோமே அவன்தான் நமக்கு பண்ணி தருவான் அப்படின்ற நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை வைக்கிறோமே, அப்போ என்ன பண்ணணும்னா அவனிடத்துல நாம் எப்படி இருக்கணும், அனுகூலனாக இருக்கம்பா அவனுக்குன்னு சொல்லணும். அவனோட எதிரம்பு கோக்குறேன்னு சொல்லாமல் கூட சொல்கிறேன். அதனால் அனுகூல்யஸ்ய சங்கல்பா, அனுகூலனாக இருக்கிறேன் அப்படின்றது சொல்லணும். அனுகூலனாக இருந்தால் மாத்திரம் போகிறாது. சில பேர் நல்லவாளாக இருப்பா, கூடவே விரோதமான காரியத்தை எதனா பண்ணிட்டு இருப்பா. என்னமோ நான் பண்ணிட்டேன், சரி சரி சாரி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அப்படி இல்லாத பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், பிரதிகூலமான காரியத்தை தவிர்த்துட்டு இருக்கணும். இதை தான் உகக்குமவை உகந்து உகவாதனைத்தும் ஒழிந்து அப்படின்னு அடைக்கல பத்துலையும் சொன்னார். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः, நீ ரட்சிக்கிறவன் அப்படின்ற விஸ்வாசம் இருக்கணும். அதான் அங்கே மகா விஸ்வாசபூர்வகம்னு சொல்லித்தாரு. கோப்திருத்வவரணம் ததா ததேக உபாயதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவனையே கோப்தா பவா துவமேவ உபாய பூதோமே பவா பக்தி ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோ பவா, இப்படின்லாம் எல்லாம் ஒன்று தான். அதாவது உபாயஸ்தானத்தில் நீரே நின்று என்னை காப்பாற்ற வேணும். பக்தி ஸ்தானேன்றது அந்த உபாயம் பக்தி யோகம், அதனால் பக்தி ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோ பவா துவமே உபாய பூதோமே, நீரே உபாயமாகணும் அப்படின்றார். அதனால் அந்த உபாயஸ்தானத்தில் அவனையே வரிக்கணும். அதான் கோப்தா பவா அப்படின்னு, கோப்திருத்வ வரணம் வரிக்கிறது. அவன் ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே, இந்த ஆத்மாவை நிக்ஷேபம் அவனிடத்தில் சமர்ப்பிக்கணும். இதை நாம் பண்ண முடியாது அப்படின்னு அனன்ய சாத்தியன்னு இருக்குதே, அதனால் அந்த கார்பண்யம், இந்த ஆறுகள் தான் ஷட்விதா சரணாகதி. கிருபணஸ்வபாவம் கார்பண்யம், கைலாகாத தன்மையை வெளியிடுறது தான் கார்பண்யம். ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. அப்படி எப்படி பக்தி யோகத்தில்
யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்னு 8. அதில் சமாதி தான் அங்கி, மீதி 7 அங்கம், மொத்தம் 8. அதனால் அதுக்கு அஷ்டாங்க யோகம்னு பேர். அதே மாதிரி இதில் 6 விஷயங்கள் ஷடங்க யோகம்னு பேர். அப்போ இதில் இந்த 6ல் ஒன்றாகப்பட்ட ஆத்ம நிக்ஷேப கார்பண்யேன்னு சொல்கிற இடத்துல ஆத்ம நிக்ஷேபம்னு இருக்குது, அதுதான் அங்கி, மற்றதுகள்லாம் அங்கம் அப்படின்றது. அதை எங்கே சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஞாச பஞ்சாங்க சம்யுதா, ஞாச பஞ்சாங்க சம்யுதா. ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னாலும், நியாசம் அப்படின்னாலும், நிக்ஷேபம்னாலும் வைக்கிறது தான், நியாசம்னாலும் வைக்கிறது தான், சமர்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் அந்த நியாசம்தான், நியாசம் பஞ்சாங்க சம்யுதா. அந்த அப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நியாசமாகப்பட்டது 5 அங்கங்களோடு கூடினது அப்படின்னு இன்னொரு வச்சனம் அதை சொல்கிறது. அப்போ ஷட்விதா சரணாகதின்றத்தில் நியாசம் அங்கி, அதுக்கு அங்கம் 5 அங்கங்களோட கூடினது அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், விஸ்வாசம், ரக்ஷிப்பன் அப்படின்ற விஸ்வாசம், கார்பண்யம், கிருபணஸ்வபாவம், அனன்ய ஆகிஞ்சனன் அப்படின்றத வெளியிடுறது. அப்புறம் கோப்திருத்துவ வரணும், நீரே கோப்தாவாக ஆக வேண்டும், காப்பவனாக ஆக வேண்டும், நீரே உபாயபூதனாக இருந்து காக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற கோப்திரு ஆகிய 5 அங்கங்கள். ஆத்ம நிக்ஷேபம்னு சொன்னதே அதுதான் நியாசம், அது அங்கி. அதனால தான் இத்த பரநியாசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த பரநியாசம், இந்த பரநியாசத்தை துவயமந்திரத்தை கொண்டு, இந்த பரநியாசத்தை பிரணவத்தை கொண்டும் பண்ணலாம், அஷ்டாட்சரத்தை கொண்டும் பண்ணலாம், தத்விஷ்ணு அப்படின்ற மந்திரத்தை கொண்டும் பண்ணலாம், ஸ்ரீமன் நாராயண சுவாமின்னு அப்படின்னு இருக்குது. பல மந்திரங்கள் இதுக்கு இருக்குது. ஆனால் எல்லா அங்கிகள்லாம் நமக்கு நன்னா தெரிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மந்திரம் எது அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்ற துவயமந்திரம். அதனால தான் நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் இந்த சரணாகதிக்கு காரண மந்திரமாக இந்த துவய மந்திரத்தை எடுத்திருக்கா. மற்ற மந்திரங்களை காட்டிலும் இதுதான் இது. அதனால தான் திருவஷ்டாட்சரத்துக்கு அப்புறம் இதை ரகசிய திரயத்தில் இது 2வதாக சேர்த்துருக்கா. அதனால் இந்த சரணாகதியை துவயமந்திரம் கொண்டு பண்ணணும். இந்த துவயமந்திரத்தில் சரண்யனை பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்கு, சரணாகதனை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கு. அதே போல் நாம் பெறக்கூடிய பலனை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் நாளைக்கு அனுசந்தானம் பண்ணுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வசரகித்யஜீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.